மதீனத்து தெருக்களிலே மதுவின் பெருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று நாங்கள் நினைத்தோம் என்று தஃசீரிலே முஃபஸ்ஸிர்கள் எழுதி காட்டினார்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு என்ற வசனம் இறங்கியதுதான் தாமதம். ஆயிரம் வருடங்கள் 100 ஆண்டுகளாக பழைய பீப்பாய்களிலே பதுக்கி வைத்து மிகப்பெரிய மதுபானங்களை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்த மக்கள் இது தடை செய்யப்பட்டு விட்டது, இனி இதை அருந்தக்கூடாது என்று சொன்ன ஒற்றை மாத்திர உத்தரவிற்காக அனைத்தையும் அடித்து நொறுக்கி அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் வந்த அந்த சமூகத்தில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்துவதில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எந்த நிலையில் செய்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொய் பேசுவதை ஒரு கால் நீங்கள் அதை தௌபா செய்தால் ஒரு கால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். சிறு சிறு தவறுகளை அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான தவறுகளை ஒரு கால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் விபச்சாரம் புரிவதையும் ஒரு சமூகத்திலே இன்னொருவருடைய மனைவியை அபகரிப்பதிலும் போதைப் பொருட்களை விற்பதிலும் ஒரு சமூகத்தையே போதையின் பக்கமாக தள்ளுவதையும் ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மிகப்பெரிய கொடூரமான பிடியை கொண்டு இந்த சமூகத்தை அல்லாஹ் உலக அரங்கிலே உலக வரலாற்று புத்தகங்களிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து தன்னுடைய செயல்களால் நற்குணங்களால் நல்ல பண்புகளால் உயர்ந்த இலக்குகளால் இந்த சமூகத்திலே இந்த ஒட்டுமொத்த உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை பிடித்த அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகம் தான் இன்றைக்கு முஸ்லிம் எனும் பெயர் தாங்கி தாடி வைத்து நாங்கள் முஸ்லிம் சமூகத்திலிருந்து உள்ளவர்கள் என்று சொல்லி உங்களுடைய செயல்களின் பகிரங்கமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உம்மத்துகளிலேயே மிக சிறந்த உம்மத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் இருக்கிறது. அதாவது நம்ம அதிலே ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அல்லாஹ் திருமறையில் கேட்கிறார், ومن أحسن قولا, இதைவிட அழகிய வார்த்தை சொல்பவர் யார்? எதை விட? ومن أحسن قولا ممن دعا إلى الله, யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைத்து وعمل صالحا, தானும் நல்ல செயல்களை செய்து, யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைத்து தானும் நற்செயல்களை செய்து وقال إنني من المسلمين, நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று யார் சொல்கிறாரோ அவரை விட அழகிய வார்த்தை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் திருமறையிலே கேட்கிறார். முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வதும் முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதும் அல்லாஹ்வை பொறுத்தவரை அது ஒரு அழகிய வார்த்தை என்று அல்லாஹ் சொல்றார். யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைத்து தானும் நற்செயல்களை செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்கிறாரோ அவரை விட அழகிய வார்த்தை சொல்பவர் யார்? அதை விட ஒரு அழகிய வார்த்தையே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிமாக பிறந்து, இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் வரலாம், ஒருவேளை இது இனவெறியோ, முஸ்லிம்னாலே பெருமை கொள்வதற்கும் இதுதான் அழகிய வார்த்தை சொல்வதற்கு இனவெறியான்னா, ஏற்றுக்கொண்ட கொள்கையின் மீது உள்ள ஒரு மகிழ்ச்சி. அது என்ன ஏற்றுக்கொண்ட கொள்கை? பிறருக்கு தீங்கிழைக்காத, இன்னொருவருக்கு மோசடி செய்யாத, பிறருக்கு அநீதி இழைக்காத, கொலை செய்யாத, அநியாயமாக எந்த உயிரையும் பறிக்காத,
விபச்சாரத்தில் ஈடுபடாத, பொய் சத்தியங்களில் ஈடுபடாத, புறம் பேசாத, நேர்மையாக வாழக்கூடிய ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறோம். அப்ப அந்த கொள்கையை ஏற்று வாழ்வதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அதைத்தான் நல்லா குறிப்பிடுறாங்க. அப்ப இதுல அடிப்படையே என்ன அப்படின்னா, நாம் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அந்த கொள்கையை ஏற்று நடப்பதில் நீங்கள் பெருமைப்பட வேண்டும். நான் உங்ககிட்ட ஒரு கொள்கையை கொடுத்துட்டேன், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு பிரின்சிபல்ஸ் கொடுத்துட்டேன், அதை ஏற்று நீங்க நடக்கிறீங்க. அதை ஏற்று நடக்கிறதுனால நீங்க இந்த வருத்தமே படாதீங்க. இப்படி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா நீங்க அழகிய வார்த்தை சொல்றீங்க, நீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கொள்கையை பின்பற்றுறீங்க, அதை ரொம்ப கர்வத்தோடும் கண்ணியத்தோடும் சொல்லலாம். நம்ம வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம் என்று சொன்னால், காலப்போக்கில் ஒரு 5 நாளைக்கு முன்னால ஒரு கமெண்ட் ஒன்று யூடியூப்ல பார்த்தேன். ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. அந்த செய்திக்கு கமெண்ட் பார்க்கும் பொழுதே நான் நினைத்தேன், இதை பற்றிய ஒரு ஈமானிய அளவலாவல் நமக்கு மத்தியில் தேவை. இதை பத்தி நம்ம பேசணும், பேச வேண்டும், கேட்க வேண்டும். நம்ம அதை பத்தி ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தினா, வரதட்சணை காரணமாக மருமகள் அடித்து கொலை அப்படின்னு. மாமியார் பேரும் முஸ்லீம், மருமகளும் முஸ்லீம், முஸ்லீம் ஃபேமிலி. அதுல கீழே வந்து ஒரு கமெண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இது இந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மக்களை பண்படுத்துவதற்கு பயன்படுத்திய புனிதமான ஜும்மா மெம்பரில் நின்று கொண்டு சொல்கிறேன், சத்தியமான உண்மை. அதை பார்த்ததும் எனக்கு அதை ஃபர்ஸ்ட் அதை பார்த்தேன். என்னன்னா, அது என்ன கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, முஸ்லிம்களே நீங்களுமா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அது ஒரு மாதிரியான தாக்கத்தை எனக்கு அது உண்டாக்கி, வரதட்சணை காரணமாக அடித்து கொலை, அதிக வரதட்சணை கேட்டிருக்கிறாங்க, கொடுக்கல அப்படின்னும் போது அது வரதட்சணைக்கான கொலை என்று ஃபர்ஸ்ட் தற்கொலை வந்துச்சு. அதற்கு பின்னால் வரதட்சணைக்காக அது கொலை அப்படின்னு வந்துச்சு. இதுவே நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னார். இது ஒரு சமூக தீமை. வரதட்சணையை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வரதட்சணை காரணமாக ஒரு பெண் தற்கொலை, இந்த மாதிரி ஒரு ஊர்ல தற்கொலை, ஊட்டியில தற்கொலை என்று போட்டவுடன் அதுக்கு கீழே கமெண்ட்ல கொலை கூட இல்ல, அது நான் மாத்தி சொல்லிட்டேன், தற்கொலைன்னு ஃபர்ஸ்ட் செய்தி வருது. அந்த செய்திக்கு முஸ்லிம்களே நீங்களுமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? அதுல எல்லாமே, அதுல ஒரு 2-3 செய்தி அடங்கும். முஸ்லிம்கள் வரதட்சணையை அழுத்த மாட்டாங்க, ரொம்ப வரதட்சணை எல்லாம் எதிர்த்து நிற்பாங்க, முஸ்லிம்கள் தற்கொலையின் பக்கமாக போக மாட்டாங்க. ஏன்னா அகைன் ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. நீங்கள் முஸ்லிம் என்று உங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதே பெருமை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கான ஒரு கொள்கை உங்களிடத்தில் இருக்கிறது. இது வெறும் நேம் சேஞ்சிங் கேம் இல்லை. இது நேத்து வரைக்கும் இந்த பேர்ல இருந்தேன், முஸ்லிம் பாப்பா உனக்கு அஃபிடவிட் போட்டு தர்றோம், கெசட்ல மாத்திக்க, அப்படி அல்ல. அந்த ப்ராசஸே தேவையில்லை. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் உங்கள் பெயர் மாற்றப்படுவதோ, உங்களுடைய அடையாளங்கள் மாற்றப்படுவதோ அல்ல, உங்கள் குணம் மாற்றப்படுவதும், உங்கள் பண்பு மாற்றப்படுவதும், உங்களுடைய வழிமுறை மாற்றப்படுவதும், உங்களுடைய வழிபாட்டு வழிமுறைகள் மாற்றப்படுவதும், உங்கள் அணுகுமுறை மாற்றப்படுவதும், உங்கள் செயல்முறைகள் மாற்றப்படுவதும் தான் இஸ்லாம். அப்ப நீ முஸ்லீம்னு சொல்ல பெருமைப்படு என்று அல்லாஹ் சொல்றான். பெருமைப்படு அந்த மீனிங் வந்து என்னன்னா, மகிழ்ச்சி அடை, ரொம்ப சந்தோஷமா நீ பிரகடனப்படுத்தலாம். அப்ப வெறும் அந்த கமெண்ட்ல அதுக்கப்புறம் செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. அது தற்கொலை அல்ல, கொலை. அட எதுக்கு கொலை என்றால், கொலை செய்தவரை பார்த்தா இவ்வளவு தாடி வச்சிருக்காரு, நெத்தியில வந்து தொழுகையாளி அச்சம். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சில வரலாற்று தரவுகள் நினைவுக்கு வருகிறது. வரலாற்றிலே கருத்து வேறுபாடு காரணமாக இருதரப்பு முஸ்லிம்கள் அடித்துக் கொண்டார்கள், வாளேந்தி போராடி கொண்டார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கும் பொழுது வெட்டியவனும் முஸ்லிம் தான், வீழ்ந்தவனும் முஸ்லிம் தான், வெட்டியவனும் முஸ்லிம் தான், வெட்டப்பட்டவனும் முஸ்லிம் தான். கிடத்தப்பட்டிருந்த உடல்கள், அந்த பாடிஸ் இல்லையா,
அந்த உடல்களை கடந்து வந்த ஒரு முஸ்லீம் அப்படி எடுத்து வைத்து சொன்னாராம். அதை எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது அந்த தலையிலே தொழுகையாளி அச்சம் இருந்ததாம். அப்ப இறந்து கிடந்த அந்த உடலை பார்த்து தொழுகையாளி அச்சத்தோடு இருந்த அந்த முகத்தை பார்த்து அந்த முஸ்லீம் சொன்னாராம், இந்த ஒரு தலை பூமியில் சஜ்தா செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து உங்களை சேர்ப்பதற்கு அது ஒரு சாதாரண கமெண்டாக நான் பார்க்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய தூதரின் உழைப்பு, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களின் உழைப்பு. முஸ்லிம்களே, உங்களிடத்தில் இப்படி அநீதிகள் இருக்காது. முஸ்லிம்களே, உங்களிடத்தில் வரதட்சணை இருக்காது. முஸ்லிம்களே, உங்களிடத்தில் தற்கொலைகள் இருக்காது. முஸ்லிம்களே, உங்களிடத்தில் இது போன்ற அசிங்கங்கள் இருக்காது. முஸ்லிம்களே, உங்களிடத்தில் இது போன்ற அநீதிகள் இருக்காது என்று இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் நல்ல மாதிரியாக விளங்க வைத்தது நீங்களோ நானோ அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களும் அதை தொட்டு வந்த பெரும் பெரும் சஹாபாக்களுடைய செயல்பாடுகளும் அப்படி பதிய வைத்தது. ஆனால் அதை இன்றைக்கு இந்த சமூகம் மாற்ற முயற்சிக்கிறது. அப்புறம் பார்த்தா அது தற்கொலை இல்ல, கொலை. அப்புறம் பார்த்தா அது கொலை மட்டுமல்ல, அது வரதட்சணைக்காக நடந்ததல்ல. அதை யார் செய்தவர், யாருடைய தூண்டுதலில் செய்கிறார் என்று பார்த்தால் அந்த இறந்த பெண்ணுடைய மாமியாரோடு இன்னொரு முஸ்லிம் தகாத உறவிலே இருந்திருக்கிறார். அவரு தகாத உறவிலே இருந்திருக்கிறார். அதை இந்த பெண் கண்கூடாக பார்த்திருக்கிறார். அதனால் சைனடு கொடுத்து கொலை செய்திருக்கிறார். எத்தனை பாவங்களை செய்ய வைக்கிறான். தல்பீஸ் இப்லீஸ் கிதாபிலே வரக்கூடிய செய்தியை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். டிசெப்ஷன் ஆஃப் ஷைத்தான் என்று ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் அவர்கள் கிதாப் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு நல்லடியாரை பற்றி விளக்கி சொல்வார்கள். முதல்ல ஒரு நல்லடியார் ஒரு ஊரிலே ஒரு அண்ணன் தம்பி 3 பேரும், அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தார்கள். அதே ஊரில் ஒரு நல்லடியாரும் இருந்தார். அப்ப அந்த அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு நேரத்தில் ஒரு காலத்துல ஜிஹாதுக்கு போகணும், போருக்கு கிளம்பணும்னு சொல்லி கிளம்பினாங்க. அந்த காலத்தெல்லாம் போனா வர்ற கணக்கில் தான் திரும்பி வர முடியும் என்பதனால நம்ம தங்கச்சியை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு இந்த நல்லடியார்ட்ட கொண்டு போய் கொடுக்கும். தகாத உறவுகளின் ஆரம்பமே எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, மார்க்கம் சொல்லக்கூடிய வரம்பை மீறி நீங்கள் ஒருவரை நம்புவது தப்பு. அவர் எங்க அண்ணன் மாதிரி, என்ன மண்ணு மாதிரி இஸ்லாம் சொல்லிச்சு அவங்க கிட்ட. அவர் எப்பா அவரெல்லாம் புடம்போட தங்கம், அவரை நம்பி அனுப்பலாம், நம்பி அனுப்பக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கப்பா. இன்றைக்கு தகாத உறவுகள் சமூகத்திலே பெருகி வருகிறது என்று சொன்னால், பிறரை விட உங்களை வழிகெடுப்பதில் சைத்தான் துணைப்பாக இருக்கிறான். பிறருக்கு ஜன்னத்துல், இது ஜன்னத்தவர்களுக்கு ஜன்னத்துல் காஃபிரின், அவர்கள் எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான் சைத்தான். யார் இந்த கலிமாவை மொழிந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்கிறார்களோ உடனடியாக அவர்களை வழிகெடுக்கும் மும்முரமான பொறுப்பை சைத்தான் ஏற்கிறான். அப்ப ஏதாவதுன்னா ஒரு மார்க்க ரீதியா ஒரு சந்தேகம் இருந்தா கூட நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எதையெல்லாம் இந்த சமூகம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு தனிப்பட்ட முறையில் சில சந்தேகங்கள் இருக்கும். அதை நீங்க சொல்லி கேளுங்க அப்படின்னா உடனே இவர் அவர் நல்ல மனுஷன், நீயே கேளு, தப்பு. மார்க்க ரீதியாவே சொல்றேன். இன்னும் மத்ததெல்லாம் கதை வேற, இன்னும் மத்த கதையெல்லாம் வேற. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், நம்முடைய செயல்கள் எப்படி சமூகத்திலே பிரதிபலிக்கும். அப்போ அந்த நல்லடியார் இருந்தாராம். அவர்கிட்ட அந்த 3 அண்ணன் தம்பிங்க எங்க விடுறது தங்கச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நல்லடியார் நாங்க வெளியே போறோம், வருடக்கணக்கா ஆயிடும் திரும்பி வர்றதுக்கு, எங்க தங்கச்சியை நீங்க தான் பார்த்துக்கணும். உடனே அவர் அவுது பில்லாஹி மின் ஃபித்னத்தின் நிசா அப்படின்னா, ஐயோ சைத்தான் பெண்களுடைய ஃபித்னாவை விட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல உங்களை விட்டா வேற சாய்ஸ் இல்ல, இங்கதான் ஆரம்பமே, எங்களுக்கு உங்களை விட்டா வேற சாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி பேசி அவரை கட்டாயப்படுத்தி, சரிங்க நீங்க விடுங்க, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல உங்க வீட்டிலே இருக்கட்டும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் இங்க இருந்து என்ன சினிமா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அவங்களும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப இவர் முதல் என்ன பண்ணியிருக்காரு, போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, சாப்பாடை கொண்டு போய் இவர் தான் ரெடி பண்ணுவாரு. சின்ன பிள்ளைங்கிறதுனால, வயசு புள்ள ஆனா சின்ன பிள்ளை. இவர் என்ன பண்ணுவாரு, இவர் வீட்டு வாசல்ல வச்சுட்டு இவர் பரணில ஏறுவார் மேல, அங்கதான் இபாதத்துல இருப்பார், அல்லாஹ்வுடைய இபாதத்துல.
அந்த பரநிலை ஏறி சொல்லுவாராம்மா சாப்பாடு வச்சுருக்கேன் வேணா வந்து எடுத்துட்டு போயிருமா அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மைண்ட்ல அப்படியே கொஞ்ச நாள் போக போக அவர் மைண்ட்ல உதிச்சிருக்கு. அது என்னது நம்ம வீட்டுல சாப்பாடு வச்சுட்டு அவங்கள கூப்பிடுறது, சரி சார் அந்த கிதாபில் தல்பிஸ் இப்லீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி ஏதோ நம்ம வீட்டுல வச்சு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நம்ம வீட்டுல வச்சுட்டு கூப்பிடுறது, நம்ம போய் அவங்க வீட்டுல வச்சுட்டு சொல்லலாம் இல்லையா. உடனே இவர் என்ன செஞ்சிருக்காரு, அங்க கொண்டு போய் ஃபர்ஸ்ட் இங்க வச்சிருந்தவரு அந்த சாப்பாடை கொண்டு போய் எங்க வச்சாரு கவனிக்கிறீங்களா எல்லாரும். ஆமா, ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் பின்னால சஃபு, நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், பின்னால சஃபு தேர்ந்தெடுத்து உட்காராதீங்க. இயலாதவர்கள்னா அந்த நேரத்தில் எதுவும் முடியலன்னா உட்காரலாம், தப்பு கிடையாது. சபையே அப்படியே பிச்சு போட்டு பண்ணு மாதிரி இருக்கு. சபை என்பது நெருக்கமாக அமர்வதில் தான், அல்லாஹுடைய அருளுக்கு நெருக்கமாக அமர்வதில் தான் சபையுடைய அழகு இருக்கிறது. அல்லாஹுடைய அருள் இருக்கு. யாரு கிட்ட வர்றாங்களோ அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமானவங்க. அதனால அப்படி இன்னொன்று வந்து கிட்ட நெருங்கி உட்காரும்போது எல்லாரும் எவ்வளவு இன்டாக்டா கவனிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதுவும் ஒரு சுனத்தாயிருச்சு இல்லையா. இந்த சுனத்தை ஹயாத் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா சைத்தான் ஓடிடுறாங்க. எங்க விட்டேன், அப்பா அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, சாப்பாடை அங்க கொண்டு போய் வைப்போம். இவர் இறங்கி போய் அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு கொஞ்ச நாள் வந்துட்டே இருந்திருக்காரு. அப்போ வந்த உடனே கொஞ்ச நாள் ஆன உடனே மைண்ட்ல அவருக்காக தோணி இருக்கு, நம்ம என்னத்த போறோம் பாவம், she is feeling lonely, why shouldn't we start a conversation. அப்ப என்ன பண்ணிருக்காரு, அப்படியே வச்சுட்டு அங்க இருந்து கத்துறாருல மேல இருந்து, இப்ப இங்கேயே வச்சுட்டு அப்படியே வாசல்ல இருந்து அம்மா சாப்பாடு வச்சிருக்கமா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் போக 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 அவர் மைண்ட்ல தோணி இருக்கு, அம்மா ஃபீல் லோன்லியா இருக்காங்க, நம்ம ஏதாவது கொஞ்சம் பேச்சு வச்சுக்கோம். நாமா நேற்று சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. நல்லடியாரு நேக்கா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் போக 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 அவர் மனதில் தோன்றியதாம், அதனத்தை வெளியே நின்று பேசிக்கிட்டு உள்ள போ அப்படின்னு மனசு வந்துச்சான். உள்ள போன்னு சொன்ன மனசு அவளுடைய தொடையை தொட சொன்னதா, அவள் தொடையை தொட சொன்ன மனது அவளுடைய கன்னத்தை தடவ சொன்னதா, அவள் கன்னத்தை தடவ சொன்ன மனது அவளுக்கு முத்தமிட சொன்னதா, அவளை முத்தமிட சொன்ன மனது அவளோடு உறவிருக்க சொன்னதா, அவளை உறவிருக்க சொன்ன மனது தொடர்ந்து உறவிருக்க சொன்னதா, அப்படி தொடர்ந்து உறவிருக்க சொன்ன மனதால் ஒரு குழந்தை பிறந்ததா. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ப்ரீ மேரிட்டல் என்ன பிள்ளைய பிறந்துருச்சு. இப்ப அவரு அங்க தூங்குறாரு, இந்த இவரங்க தூங்குறாரு, அந்த பொண்ணு வீட்டுல தூங்குது. அவங்க அண்ணன்மாரெல்லாம் திரும்பி வர நேரம் ஆகி, ஏன்னா பிள்ளைய பிறக்குதுன்னா எவ்வளவு நாள் ஆகிப்போச்சு, 1 வருஷம் ஆகிப்போச்சு, 10 மாசத்துக்கு மேல. எப்படியும் ப்ராபப்லி they are going to return. அப்ப படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சரி, ஒரு நல்லடியார விபச்சாரி ஆக்கி ஹராம்ல ஒரு பிள்ளைய கொடுத்தாச்சு, இதோட சேர்த்தா முடிச்சுக்கிட்டானா என்ன. அப்போ ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு முழிப்பு வந்துருக்கு, நீ இந்த மாதிரி இருக்கிற, அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வர போறாங்க, உன்னை பொழந்து கட்டி உன்னை அசிங்கப்படுத்த போறாங்க அப்படின்னு சொன்னேன். நேரா போன என்ன பண்ணிருக்காரு, நல்ல விஷயம் தானே, கனவு அதான் உன்னை அசிங்கப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, உடனே எந்திரிச்சு அப்போ அவருக்கு மனசு சொல்லி இருக்கு, என்ன பண்ணலாம், இந்த பொண்ணை கொன்னுடுங்க, குழந்தைய கொன்னுடுங்க. அப்ப போய் பஸ் அந்த பொண்ணுகிட்ட போய் ஐடியா சொல்லிருக்காரு, நம்ம குழந்தை இருந்தா நம்மளுக்கு தப்பு, அசிங்கப்பட்டுருவோம், நானே அசிங்கப்பட்டுருவேன், நீயும் அசிங்கப்பட்டுருவேன், ஆனா இந்த குழந்தைய கொண்டுக்கலாம். குழந்தைய கொண்டு மனசுல என்ன இடம் தோணுச்சோ அதே இடத்துல புதைச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் திரும்பவும் தூங்கியிருக்காரு. எப்படியும் யாருக்காவது கட்டி வைப்பாங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணித்தர கிழிஞ்சிருக்கும், அந்த மாப்பிள்ளை சண்டை போடுவான், இவ ஏற்கனவே போனவ அதனால சண்டை போடுவான், அதனால இவ உயிரோடு இருக்கிறது உனக்கு நல்லது இல்லை. ஏற்கனவே எத்தனை கொலை பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்காரு, இப்ப 2 கொலை ஆகும். இப்ப போய் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணையும் கொண்டு மனசுல தோணுன இடத்துல அதே இடத்துல புதைச்சிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே ஒரு நல்லடியாராக இருந்தவர் இந்த சபல பக்தியால் நம்பிக்கை துரோகியானார். நம்பிக்கை துரோகம் தானே, அண்டை விட்டார் இல்லையா, நம்பிக்கை துரோகியானார், விபச்சாரியானார், ஹராமில் குழந்தை பெற்றார், ஒரு கொலை செய்தார், பின்னர் 2 கொலை செய்தார். இப்ப அடுத்து பச்சை பொய்யனாக 420 பெர்ஃபெக்ட் 420 சொல்லுவோம், நம்ம ப்ராப்பர் 420 என்று சொல்லுவோம் நம்ம பாஷையில, ப்ராப்பர் 420 ஆக மாறுகிறார். எப்படின்னா அவங்க பிரதர்ஸ் வந்த உடனே அழுகுறாரு, என்ன சொல்றீங்க, உடம்பு முடியாம போச்சு உங்க தங்கச்சி, எப்படி எல்லாம் பாதுகாத்தேன், எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்னால காப்பாற்ற முடியலையே, செத்துட்டாங்க உங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நல்லடியாரு இப்படி காப்பாத்தினாரு நம்ம தங்கச்சின்னு சொல்லி அவனுங்களும் உளுந்து புரண்டு நன்றி செலுத்திட்டு, நான் நல்லா மனுஷன்பா, நல்லபடியா அடக்கம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு போய் படுத்துட்டாங்க.
உறங்கியவுடன் 3 பேரும் டபார் எந்திரிக்கிறான். கனவு கண்டு 3 பேரும் கனவு கண்டு எந்திரிக்கிறான். என்னப்பா இல்லப்பா கெட்ட கனவு அப்படிங்கிறா ஒரு சகோதரன். இன்னொரு சகோதரனை பார்த்து இல்லப்பா கெட்ட கனவு, ஒன்னும் இல்ல கெட்ட கனவு. என்ன கெட்ட கனவு? இல்ல நம்ம நல்லடியாரை பத்தி பாவம் எவ்வளவு நல்ல மனுஷன், அவரை பத்தி கெட்ட கனவு. என்னது அவரை பத்தி உனக்கு வந்துச்சான்? எனக்கு அதே கனவு தான். உனக்கு என்ன? எனக்கு அதே கனவு. 3 பேருக்கு ஒரே மாதிரி கனவு. என்ன கனவு? அவர்தான் நம்ம தங்கச்சியை வந்து உறவு இருந்து பிள்ளைய பெற்று கொன்னு புதைச்ச. 3 பேருக்கும் ஒரே மாதிரி கனவா? இது என்னமோ கெட்ட கனவு மாதிரி தெரியல, இது ஏதோ அறிவு மாதிரி இருக்கு. நேரம் வாங்கணும் போய் நல்லடியார அடிச்சு குழப்பி பொலன்னு பொலந்து உண்மையை கேட்டா என்ன சொல்றாரு? ஒரு மனசு சொல்லிச்சு இந்த இடத்துல தான் புதைக்கணும்னு, அதனாலதான் அந்த இடம் போய் பார்த்தா புதைச்ச இடத்துல மிச்ச மீதிகள் இருக்கு. குழந்தை அம்மா எல்லாம் மிச்ச மீதினா இருக்கு. இவனை அரசரிடம் இழுத்து செல்கிறார். அரசரிடம் இழுத்து செல்கிறார். அரசரிடம் இழுத்து சென்றவுடன் அரசர் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். சிங்கமாகி ஊர் உலகம் எல்லாம் விபச்சாரியாகி கொலைகாரனாகி பொய்யனாகி நம்பிக்கை துரோகியாகி அயோக்கியனாகி எல்லாம் மாறி இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கிறார். மரண தண்டனை கொடுத்து இவரை இழுத்து வருகிறார்கள். மரண தண்டனையை நிறைவேற்றும் பாதையிலே இருக்கிறார்கள். அங்க தாண்டினா மரண தண்டனை, அங்க கூட்டு போனா அப்ப டெத் பெனால்டி கொடுக்கறதுக்கு இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஒருவன் குறுக்க வருகிறார். அப்போது குறுக்க வந்து சொல்கிறார், உன்னை பத்தி எல்லா கதையும் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? முதல்ல நீ சாப்பாட்டை கீழே வச்சு கொடுத்தியா? ஆமா. இது யாருக்கும் தான் தெரியும். உனக்கு அந்த பொண்ணு கொண்டதான் தெரியும். ஆமா, எனக்கும் தெரியும். வச்ச சாப்பாட்டு அங்க போய் வச்சியா? ஆமா வச்சேன், எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்க இருந்து கூப்பிட்டியா? ஆமா. பேச ஆரம்பிச்சியா? ஆமா. அதுக்கப்புறம் போய் தொடைய தானே தொட்ட முதல்ல? ஆமா. அதுக்கப்புறம் தானே கண்ணத்தை தடவன? ஆமா. அதுக்கப்புறம் தானே உறவு இருந்த பிள்ளைய பத்தி முதல்ல பிள்ளைய தானே கொன்னேன்? ஆமா. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்கப்புறம் தானே நீ அந்த பொண்ணை கொன்னேன்? ஆமா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான்டா உன்னை படைத்த ரப்பு, எனக்கு சஜிதா பண்ணுடா அப்படி. நீதான் என்னை படைத்த ரப்பு, என்னை எப்படியாவது காப்பாத்து சஜிதா பண்ண. அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த கடைசி நேரத்தில் அவன் ஷைத்தானிடம் ஷிர்க் வைத்து அல்லாஹ்வுக்கு இணையாக அவனையே வணங்கி அந்த வணங்கிய நிலையில் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நிலையில் கடைசியாக மிச்சம் மீதி ஒட்டி இருந்த அந்த இஸ்லாமினும் அந்த மார்க்கத்தை கூட பிடுங்கி அவனை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றினான். ஒரே ஒரு சபல புத்தி, ஒரு பெண்ணை பார்த்து அவளை தகாத முறையில் அடைய வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு காரணத்திற்காக. ஆணை பெண்ணோ பெண்ணை ஆணோ தகாத முறையில் அடைவதை மார்க்கம் எதிர்த்தது. யார் இன்னொரு மனைவியை தகாத முறையில் அடைய முயற்சித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். நடக்கவில்லை இந்த முஸ்லிம் சமூகத்தில். ஒன்றா இரண்டா? அதனால் எத்தனை கொலைகள் இன்றைக்கு பார்க்கிறோம். சந்தி சிரிக்கிறது. வெறும் வரதட்சணையையும் தற்கொலையையும் பார்த்து கமெண்ட் செய்தார்கள் ஒரு மனிதர். அதை பார்த்து வேதனைப்பட்டேன். உங்ககிட்ட வரதட்சணை அதிகமா இருக்காதே, உங்களிடத்தில் தற்கொலை இருக்காதே என்று சொன்ன அதே இடத்தில் தான் இன்றைக்கு அது வரதட்சணைக்காக நடந்ததல்ல, அது ஒரு தகாத உறவு. அந்த தகாத உறவை வைத்திருந்தவர் மார்க்க காரியங்களில் ஈடுபட்டு வந்தவர். அதாங்க ஹைலைட். மார்க்க காரியங்களில் ஈடுபட்டு வந்தவர், அதற்காக அந்த குடும்பத்துக்குள் நுழைந்தவர், அதை பார்த்து விட்டார் என்பதற்காக இன்னொருவரை கொலை. இதையெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லாமல் இருக்கிறதா? ஷைத்தான் எப்படி எல்லாம் உங்களுக்குள் ஊடுருவுவான் என்பதை இந்த மார்க்கம் உங்களுக்கு வலியுறுத்தாமல் இருக்கிறதா? வலியுறுத்துகிறது. நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமாக ஒரு பெண் இருக்கும் பொழுது ஒரு வீட்டிலே உங்களுடைய அந்த கணவருடைய நண்பர் வந்தால் கூட அவருடைய சலாத்துக்கு பதில் தரும் போது கூட முரணான ஒரு தொனியில் தான் நீங்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம். அவர் இல்லாத நேரத்தில் அவரை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்கிறது மார்க்கம். ஆனால் நான் வர வரைக்கும் வீட்டில் உட்கார் என்கிறோம். என்ன இது ஒரு அயோக்கியத்தனமான செயல், மார்க்கத்துக்கு முரணான செயல். இதை நாமே செய்துவிட்டு பின்னர் குத்துகிறது குலைகிறது என்று சொன்னால் இதை மார்க்கம் ஏற்கிறதா? இதை இஸ்லாம் வலியுறுத்துகிறதா? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை. அதை ஏற்று வாழ்பவர்களுக்கு தான் இந்த கண்ணியத்தை அல்லாஹ் தருகிறார். ஆனால் இன்றைக்கு உலக அரங்கிலே வியந்து பார்க்கப்பட்ட ஒரு கொள்கையின் மக்கள் இன்றைக்கு அந்த மார்க்கத்தை தங்களுடைய செயல்களால் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய செயல்களால் இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு மட்டும் இருவேறு தண்டனைகளை இறைவன் நிச்சயமாக ஏற்பாடு செய்கிறார். ஒன்று, அவர் செய்த தவறுக்கு என்று சொன்னால் அந்த தவறை பகிரங்கமாக செய்யும் பொழுது அது மார்க்கத்தின் மீது பழியாக வந்து விடுகிறது.
ஏன் முனாஃபிக்குடைய பட்டியல் உங்க இடத்துல இருக்கிறதே யா ரசூலல்லாஹ்? இதை யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, முனாஃபிக்குகள் யார் யார் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறானா இல்லையா? அது யாருன்னு சொல்லுங்க, நான் ஒரே கதையை முடிச்சு விட்டுறேன் என்று சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னார்கள்? முனாஃபிக்லாம் யாரும் தெரியல உங்களுக்கு, நயவஞ்சகர்கள்லாம் லிஸ்ட் கொடுத்துருங்க, நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னா. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை அப்படி அல்ல, பிற்காலத்தில் வரலாறு எழுதப்படும். அதுதான் நீங்க கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன யோசிச்சாங்க? பிற்காலத்தில் வரலாறு எழுதப்படும். அப்படி வரலாறை எழுதும் பொழுது, அப்படி வரலாற்றை எழுதும் பொழுது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிடிக்காத நபர்களில் கொஞ்சம் பேர், தன் தோழர்களிலே கொஞ்சம் பேர் அவருக்கு பிடிக்காது, தன் தோழர்களிலே கொஞ்சம் பேர் அவருக்கு பிடிக்காது, அதனால அவங்களுக்கு எல்லாம் முனாஃபிக் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து தான் ஆளுங்களை வச்சு கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு வரலாற்று எழுதிடுவாங்க. முனாஃபிக்குடைய குடைச்சல் எப்படிப்பட்டது? ஆனால் அதை விட முக்கியமானது, அந்த குடைச்சலை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கினார்கள். காரணம், முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் வரலாற்றில் தவறான எழுத்துக்கள் எழுதப்பட்டு விடக்கூடாது. இதுதானே முக்கியம். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. போருக்கு 700 பேர் கிளம்பி சென்றால் அதில் பாதி பேரை அழைத்துக் கொண்டு வந்தான் அப்துல்லாஹ் பின் உபை, முனாஃபிக். பாதி பேர் அப்படி பேசி உள்ள இருந்தாங்க, தாக்கலாம் முடிவு பண்ணோம். அதுனா இந்த உஹது கிளம்பி போறது, அங்கெல்லாம் போக முடியாது, பாதி பேர் வாங்கன்னு கிளம்பிட்டு போனோம். அதனால பெரிய சேதம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டது. எத்தனை உயிரிழப்பு, அல்லாஹ்வுடைய தூதருக்கே முகத்தில் எவ்வளவு காயங்கள், பற்கள் ஷஹீதான, எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவர் அதையும் தாங்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வரலாறு முக்கியம். சமூகம் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கு, பார்க்கிறவங்க வேற மாதிரி பேசுவாங்க. முஸ்லிம் சமூகத்தை தன்னுடைய சொந்த மனைவியை எவ்வளவு தவறாக பேசினார். அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பிற்கினிய மனைவி, நம்முடைய தாயார், உயர்ந்த தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கற்பின் மீது கேவலத்தையும் அசிங்கத்தையும் வாரி இறைத்தான் அப்துல்லாஹ் பின் உபை. ஏன் தோள வைக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னபோது கூட அப்ப ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆடை பிடித்து இழுத்தார்கள். வேணா, அவன் அயோக்கிய பையன். ஆனாலும் அவனை கொலை செய்து விடுவதையோ அவனை கொன்று விடுவதையோ அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை. காரணம், வரலாற்றில் முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இழி சொற்கள் எழுந்து விடக்கூடாது. அப்ப நம்முடைய செயலால் வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன். திரும்ப வர்ற அந்த ஆயத்துக்கு, யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கமாக அழைத்து தானும் நல்ல செயல்களை செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்வதை விட சிறந்த வார்த்தை சொல்பவன் யார்? உலக அரங்கிலே, உலக வரலாற்று புத்தகங்களிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து தன்னுடைய செயல்களால், நற்குணங்களால், நல்ல பண்புகளால், உயர்ந்த இலக்குகளால் இந்த சமூகத்திலே, இந்த ஒட்டுமொத்த உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை பிடித்த அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகம் தான் இன்றைக்கு முஸ்லிம் எனும் பெயர் தாங்கி தாடி வைத்து நாங்கள் முஸ்லிம் சமூகத்திலிருந்து உள்ளவர்கள் என்று சொல்லி உங்களுடைய செயல்களின் பகிரங்கமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தும். ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு ஒன்று என்று சொன்னால், இன்னொன்று இந்த மார்க்கத்தின் பெயரை தாங்கி இருக்கும் பொழுது மது போதைகளை கடத்தக்கூடியவர்கள் அதிகமாக முஸ்லிம்கள் என்ற பெயரை மிகச் சிறப்பாக இந்த சமூகம் பெற்றிருக்கிறது. வாழ்த்து பெறக்கூடிய சமூகம் இது. இன்னைக்கு போய் புழல் ஜெயில்ல NDPS கேஸ்ல இருக்கிறவங்க வரிசையா இருந்துச்சுன்னா தெரியாத மண்ணடியில வாழ்றவங்களுக்கு வரிசையா வருவான், தாடி வச்சுட்டு நீல நீளமா தாடி வச்சுட்டு வருவான். மதீனத்து தெருக்களிலே மது என்பதற்கு ஏற்பட்டு விட்டதோ என்று நாங்கள் நினைத்தோம் என்று தஃப்சீரிலே முஃபஸ்ஸிர்கள் எழுதி காட்டினார்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு என்ற வசனம் இறங்கியதுதான் தாமதம். ஆயிரம் வருடங்கள், 100 ஆண்டுகளாக பழைய பீப்பாய்களிலே பதுக்கி வைத்து மிகப்பெரிய மதுபானங்களை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருந்த மக்கள் இது தடை செய்யப்பட்டு விட்டது, இனி இதை அருந்தக்கூடாது என்று சொன்ன ஒற்றை மாத்திர உத்தரவுக்காக அனைத்தையும் அடித்து நொறுக்கி அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையில் வந்த அந்த சமூகத்தில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்துவதில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எந்த நிலையில் செய்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொய் பேசுவதை ஒரு கால் நீங்கள் அதை தௌபா செய்தால் ஒரு கால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். சிறு தவறுகளை, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான தவறுகளை ஒரு கால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் விபச்சாரம் புரிவதையும், ஒரு சமூகத்திலே இன்னொருவருடைய மனைவியை அபகரிப்பதிலும், போதைப் பொருட்களை விற்பதிலும், ஒரு சமூகத்தையே போதையின் பக்கமாக தள்ளுவதையும் ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மிகப்பெரிய கொடூரமான பிடியை கொண்டு இந்த சமூகத்தை அல்லாஹ் பிடிப்பான். அதை யார் செய்யறானோ, அந்த அக்கிரமத்தை எந்த அயோக்கியம் செய்கிறானோ அவனுக்கான தண்டனை மிக கொடூரமானதாக இருக்கும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றினால், தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக உடனிருந்தால். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து பாருங்கள். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், வகல்புஹும் பாசிதுன் திராஇஹி பில் வஸீல் லவ் இத்தலஅத அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரன் வலமுலித மின்ஹும் ருஅபா. முஃபஸ்ஸிர்கள் எழுதி காட்டுகிறார்கள்,
இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி போன அந்த மக்கள் இந்த மார்க்க விரோதிகளோட நான் இருக்க மாட்டேன். ஒரு நாய் சொன்னதான், நான் இந்த முஸ்லிம்களுடைய ஈமான ஃபாலோ பண்ணி வாழ்ந்துக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாய் சென்றதற்காக தன்னுடைய திருமறையில் அந்த நாயை கூட அல்லாஹ் நினைவு கூர்ந்தான். மார்க்கத்திற்காக வந்தது இந்த நாய். உண்மையிலே நாய் நம்ம இழிவா பேசணும், அது ஒரு நாய், அது கிடக்குது நாய். ஆனால் மார்க்கத்தை ஏற்ற மக்களோடு வந்ததனால் அந்த நாயை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தன்னுடைய திருமறை குர்ஆனில் அந்த நாயை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனால் அந்த நாயை விட மோசமாக இன்றைக்கு சில பேர் இந்த மார்க்கத்தின் பெயரை வைத்துக் கொண்டு, நல்ல நீல தாடியை வைத்துக் கொண்டு, போதை பொருட்களை கடத்தி கொண்டு, தகாத உறவுகளிலே ஈடுபட்டுக் கொண்டு, விபச்சாரிகளாக மாறி நல்ல முஸ்லிம் குடும்பத்து பெண்களை விபச்சாரத்தின் பக்கமாக அழைத்து அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பிறருக்கு காட்டி, தங்களுடைய வசதியை காட்டி, தங்களுடைய அதிகாரத்தை காட்டி ஒரு குடும்பத்தை சீரழித்து, ஒரு சமூகத்தை சீரழித்து, போதை பொருட்களோடும் விபச்சாரத்தோடும் வட்டியோடும் குறிப்பாக வரதட்சணைகளோடும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல போய் ஒரு பணக்காரன் கேட்கிறான், பையனை பெற்றவன் கஷ்டப்படுற குடும்பத்துல எடுக்கிறான். அவனுக்கு அந்த பொண்ணு தேவைப்படுது, அந்த பொண்ணு நல்லா அழகா இருக்கும், அந்த புள்ள அழகான புள்ள, சின்ன புள்ள எது நான் வளர்ந்த புள்ள, நானும் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கேன். அவன் சொல்றான் அந்த பையன், இல்ல இந்த மாதிரி அவங்க கேட்கறாங்க, நல்ல வசதியானவங்க கேட்டவங்க. அப்போ சொல்றான், இல்லப்பா நாளை பின்ன நீ சங்கடப்பட கூடாது, எதையாவது செய்ய அப்படிங்கிறான். ஏன்டா பிச்சை எடுக்கிறீங்க? ஆண் பிள்ளைகளை கொடுத்து விட்டால் ஏன் பிச்சை எடுக்கிறீர்கள்? இது பிச்சை அல்லவா? இது பிச்சை எடுத்து உண்பதை விட கேவலம் அல்லவா? இஸ்லாம் இதைத்தான் கற்றுக் கொடுத்ததா? இஸ்லாம் உங்களை ஆண் மக்களாக வாழ சொன்னால் மீண்டும் மீண்டும் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், நீங்கள் வாத்து நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, மனமோந்து கொடுங்கள் உங்களுடைய மகரை. எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அது வரதட்சணையானாலும் சரி, அது விபச்சாரமானாலும் சரி, அது போதை பொருட்களானாலும் சரி, ஒரு சமூகத்தை சீரழிக்கும் மிகப்பெரிய தவறான முன்னுதாரணத்தை இது உலக மக்களுக்கு மார்க்கத்தை பற்றியும் இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களை பற்றியும் காட்டும். வரலாற்று நீங்க தனிப்பட்ட முறையில் மறுமையில் அல்லாஹ் என்ன விசாரிப்பான் என்பது ஒரு பக்கம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் முஸ்லீம் என்ற பெயரோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கில் புரிவானாக என கூறி என் ஜும்மாவின் முதல் வரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், وَإِذَا عَلِمَ مِنْ آيَاتِنَا شَيْئًا اتَّخَذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. நம்முடைய வசனங்கள் ஏதாவது அவர்களுக்கு சொல்லி காட்டப்பட்டால், நம்முடைய ஆயத்துகள் ஏதாவது ஒன்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதை கேலியாகவும் விளையாட்டாகவும் புறக்கணிக்கும் ஒரு செய்தியாகவும் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். உலாயிக லஹும் அஸாபும் முஹீன், அவர்களை இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. அழுத்திச் சொல்கிறேன், இழிவுபடுத்தும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு எப்படி விபச்சாரம், போதைப் பொருள், வரதட்சணை இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முஸ்லிம் சமூகம் சளைக்காமல் ஈடுபட்டு வருகிறதோ, அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் பண மோசடி. இன்றைக்கு பண மோசடியில் ஒருவர் என்று சொல்றார், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னிடத்துல பேசும்பொழுது ஒரு செய்தியை சொல்லி, இந்த மாதிரி 2,20,00,000 ரூபாய் அவரிடத்துல இவர் நம்பி ஏமாந்திருக்கிறார் டாக்குமெண்ட்ஸோட. நீங்க இவ்வளவு தெளிவா வியாபாரம் பண்ணக்கூடிய நபர், நீங்க எப்படி ஏமாந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் இங்க அவர் இருக்கிற வெளிநாட்டுக்கு அவனை வர வச்சேன், அவன் தொழில் மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு, அவனை வர வச்சு பார்ப்போம் வர வச்சேன். அப்ப அவன் ஒண்ணுதான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். என்ன? அதுதான் நான் சொல்றேன், இங்கேயே வர வச்சேன். நம்மளே சரி போற வழியில தொழுதுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட கையை உதறிட்டு போய் ஜமாத்தா நின்று தொழுவாங்க. அப்படி யார விட்டா சொல்லுவாங்களே சைத்தான் மாதிரி அல்லாவே ஏமாத்துவாங்க, அந்த மாதிரி கையை உதறிட்டு போய் ஜமாத்தா தொழுவான். எனக்கு நான் தான் யோசிச்சேன், அடே எங்கப்பா இவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு டஃப் கொடுப்பான் போல இருக்கு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மிக்யாஸுர் ரிஜாலி அஸ்ஸலா, நான் ஒரு மனிதனை அளவுகோல் இது தொழுகை. அவன் தொழுகை வச்சுதான் இவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏமாத்திடுவான் போல இருக்கு. என்னன்னு கையை அவர் சொல்லி காட்டினார், கையை உதறிட்டு போய் ஜமாத்துல இருந்து தொழுவான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்,
தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டும் அருவருப்பான விஷயத்தை விட்டும் தடுக்கும் என்றார். ஆனா இன்னொன்னு இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய தொழுகையை எல்லாம் தடுக்க வேண்டியது தொழுகையே அல்ல என்றார். அவன் வேற நோக்கத்தோட அதை செஞ்சிருக்கான். இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. நீ எது சரியில்லாம ஹிஜ்ரத்தை பண்ணாலும் உங்களுக்கு நன்மை கிடையாது, அது வேற. அப்போ மோசடி என்ன பேர் தாடி வச்சிருந்தாருங்க, தொப்பி போட்டாரு, அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாரு. எவ்வளவு காது புளிச்சு போச்சு இதெல்லாம் கேட்டு கேட்டு, காதே புளிச்சு போச்சு. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக செய்றேன். உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். நினைச்சுக்கிட்டீங்களா ஏதோ அவனால உங்ககிட்ட பணம் வாங்க முடியல, அவனை ஏமாத்திக்க, அவனும் உருப்பிட்டதான் சரித்திரம் இல்லை. நானும் பார்த்துட்டேன் நூத்துக்கணக்கான கேஸ். உருப்பிட்டதான் சரித்திரம் கிடையாது, ஏமாத்தி வாழ்ந்தோம் எவனோ. அது மட்டும் உண்மை. என்னமோ சைத்தான் அந்த நேரத்துல எதுவும் ஆதாரம் இல்ல முடிச்சிரு. நம்மளும் என்ன செய்யறோம் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, இதா ததாயந்தும் பிதைனி இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு, நீங்கள் பொருளாதார ரீதியாக என்ன ஒப்பந்தத்தை போட்டாலும் அதை எழுதி வாங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுறோம், ஐயோ அவரா அங்கமான மண், அங்கதான் ஆரம்பமே, இவர் எழுதி வாங்குறது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, எழுதி வாங்குனா கொடுத்திருக்கிறதுக்கு அது உபயோகப்படும் நினைக்கிறோம். அதானே, நான் அவர்கிட்ட ஒரு 10 லட்சம் தர்றேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் எழுதி வாங்கினா அது எனக்கு சாதகம் நான் நினைக்கிறேன். அப்படிதானே, புரியுதா நான் சொல்றது? இல்ல டைம் ஆச்சு தூங்கிட்டீங்களா? நான் சாகுல் போயிட்டு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வாங்குறேன். அப்ப அவர்கிட்ட நான் அவர் என்ன எழுதி வாங்கணுமா இல்லையா? எழுதி வாங்கினா அது யாருக்கு சாதகம்? கொடுத்த அவரு தானே சாதகம் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் மார்க்கத்தை பின்பற்றி எழுதி வாங்கினால் கொடுக்கின்ற திருப்பி கொடுக்கின்ற ஆற்றலை எல்லாம் எனக்கு தர்றான். நான் எழுதி கொடுக்கும் பொழுது முதல்ல இது அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு செய்யுங்க. அதை ஐயோ அண்ணன் தப்பா நினைச்சுப்பாரு, அட மடையர்களா, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முன்னால அண்ணன் ஆச்சு தம்பி ஆச்சு. என் சொந்த தந்தையோடு எனக்கு ஒரு பொருளாதார பரிவர்த்தனை இருக்கு, என்னை பெற்ற தந்தையோடு கரெக்டா எழுதி வாங்குவார். 50,000 எழுதி வாங்குவார். அதான் வழிமுறை. இன்னைக்கு தினம் கூட பேசினார், நான் உனக்கு செக்கு தந்துடுறேன்பா, நீ எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னு. எழுதிதான் கொடுக்கணும், எழுதிதான். சொந்த தந்தை பெற்ற பிள்ளை யாரானாலும் எழுதி கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஃப்ராடு பசங்களா அதிகரிச்சிட்டாங்க முஸ்லீம் கம்யூனிட்டியில. ஒரே ஃப்ராடு பசங்க, எங்க பார்த்தா மைக்கு பிடிச்சி பயான் பண்றவனும் ஃப்ராடா இருக்கான், கேட்கறவனும் ஃப்ராடா இருக்கான். அதற்கு காரணம் என்ன? இங்க ஃபாலோ பண்றது இல்ல. தெரிஞ்சவர் உடனே போன் பண்ணாரு, ஒரு 30 லட்சம் அனுப்புன்னு சொன்னார், நான் நாளைக்கே கொடுத்துறேன்னு சொன்னார். கேட்டே தான் இருக்கு தொடர்ந்து. இந்த மாதிரி பஞ்சாயத்து ஏன் எழுதி வாங்க தெரியாதா? ஒரு செக் கொடுத்து உங்களுக்கு எழுதிக்க தெரியாதா? மார்க்கத்தை ஃபாலோ பண்ணல, அனுபவிக்கிறோம். இன்றைக்கு மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் பிறரை ஏமாற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. நீங்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏமாத்திட்டா ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிட்டா உடனே நம்ம டெவலப் ஆகி வந்துருவோம். ஒருபோதும் அல்ல. அதில் ஒருபோதும் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பதல்ல. உங்களை அழிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உங்களை அழிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உங்களை அழிக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் மார்க்கத்தை இழிவுபடுத்துகிறீர்கள், நீங்கள் மார்க்கத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள். முஸ்லிம்கள் என்றால் யார்? முதலாக கேரளாவிற்குள், அரபு உலகத்திலிருந்து முதலாக கேரளாவிற்குள் வந்து வாணிபம் செய்யும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்க வந்த மக்கள் எதை கொண்டு ஏற்றார்கள்? அவர்களுக்கு அரபி தெரியாது, அவர்களுடைய உண்ணும் உணவு என்ன என்று தெரியாது, அவர்களுடைய பொருட்களை பற்றி அறிவு தெரியாது. ஒன்றே ஒன்றுதான் தெரியும், முஸ்லிம்கள் நேர்மையானவர்கள் என்று தெரியும். நீங்க அது இருக்கா? அவர் சொன்னார், தொழுக கட்டி தொழுதானா எனக்கு அப்படியே பார்த்து அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாம் ஏமாற்றுகிறார்கள், விதவிதமாக ஏமாற்றுகிறார்கள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பா நீ எழுதுப்பா, சும்மா அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லாதப்பா, வெறுப்பா அல்லாஹ் பேர் எடுத்து நடக்குதா இல்லையா? சும்மா இந்த அல்லாஹ் பாக்குற அந்த கதெல்லாம் வேணாம்பா, என்ன இருக்கும் பார்த்து கொடுப்பா. அப்ப இது எந்த நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது இந்த சமூகத்தை? அப்ப சமூக தீமைகளை விட்டு ஏன் ஒரு முஸ்லிம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூக தீமையை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பாதிப்பு உங்களுக்கும் மறுமைக்குமானதாக மட்டும் ஒரு பாவமாக அமைவதில்லை. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பயந்தார்களோ அதை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். வரலாற்றில் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் தவறான பெயரை உண்டாக்கக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த நிலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு இது போன்ற அருவருப்பான சமூக தீமைகளை விட்டு நம்மை நாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை
ஈமான் கொண்டு உழைத்து உண்டு நேர்மையாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அஅலா وأولى وأعز وأجل وأتم وأقوى وأكبر. أقم الصلاة.